தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்றார். தன்னோட மாப்பிள்ளையான சிவபெருமானையும் அழைக்காம பண்றார் அந்த யாகத்தை. பார்வதியான சதிதேவி அங்கே போகிறாள். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுறது. தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிடாம ஒரு யாகம் பண்ணுறார் தன் அப்பான்னு ரொம்ப வருத்தப்படுறா. இதை பார்த்த உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோவம் வந்துடுறது. அவரோட வேர்வையிலேந்து கோவத்திலேந்து வந்த ஒரு வேர்வை துளி தான் ஜுவராசுரனாக மாறித்து. இந்த ஜுவராசுரன் என்ன பண்ணுவார்னா ஜுரத்தை கொடுப்பார், அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவார். இந்த ஜுவராசுரனை ஏவினாராம் பாணாசுரன். ஆனால் பாணாசுரனோட ஏவின இந்த ஜுவராசுரனை அழிக்கிறதுக்கு நம்மளோட காக்கும் கடவுளான கிருஷ்ணருக்கு தெரியாதா என்ன? ஜுரத்துக்கே ஜுரம் கொடுத்துட்டாராம். எப்படின்னா ஜென்னி பிறக்க வச்சுட்டாராம். பயங்கர ஷிவரிங் கோல்டில் ஒரு வேவை பாஸ் பண்ணாராம். அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் அனுப்பிச்சாராம். கடைசியில் ஜுவராசுரன் மடிஞ்சு போய் கை வணங்கி சொல்கிறாராம், என்னை மன்னிச்சிடுங்கோ கிருஷ்ணர், நான் உங்ககிட்ட என் வாழை ஆட்டிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டாராம். இப்போ சிவபெருமானை தூக்கத்தில் இருந்த சிவபெருமானை எழுப்பாமல் பாணாசுரனை அவர் இருந்த அந்த 2000 கையில் 4 கையை விட்டுட்டு எல்லாத்தையும் கொய்து போட்டுடுறாராம் கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாமல் அப்போ சிவபெருமான் ஓடி வராராம், என்னோட பக்தனை கொல்லாதப்பா அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சொன்னாராம், அவர் உங்கள் பக்தன் மட்டும் இல்லை, என்னோட பக்தனான பிரகலாதனோட கொள்ளு பேரனாக்கும். நான் எப்படி கொல்லுவேன் என்னோட பக்தனாட பிரகலாதனோட கொள்ளு பேரனை அப்படின்னு சொல்கிறாராம்.